மாலையை கொண்டாந்து எங்க போடுவாங்க? கழுத்துல. எங்க மாட்டிக்கிறா? அட அந்த கொம்புல மாட்டிக்கிச்சுங்க. கொம்பலாயிதே. யாருங்க? கொம்பாயிதே. யாருங்க? கண்ணு தெரியாத பையனே. வந்து வச்சிக்கிறேன். வீடா. என்ன? டேய் இந்த கொம்பலாயிதே. தங்க. வைடூரிய. கோபேதக. கொஸ்தி. பாவலா. பாவலா. அதுக்கப்பட்ட மணி. என்னடா? தாளை கண்ட போடுற. வெச்சிட்டு போடான்னு சொல்லிட்டான் ஐயா. ஐயா போடுறது. நானே இறந்து போறேன். அதான் சொல்றான். அதான் அடிமாடி. காயில போட்டாங்க. போதுமா? போதுமா? போடு சொல்லாதா? ஐயா உன்னை டான்னு கேக்குறான். என்னுடைய நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம். ஆமாங்க. தலை இல்லாதவனுக்கு என்னவா பேரு? முண்டம். தலை இருந்தோம் இந்த மணி மகுடம் என்னுடைய தலையில இல்லைன்னா அவர் அடிக்க மாட்டியா? இல்ல ஐயா மழையில ஏறி போச்சு. கம்பரம்பாக ஏறி இல்ல அதுல ஏறல வாரி ஏறி போச்சு. கட்டி அதை போலாம் நம்ம என்ன மூஞ்சி காட்டி கிடக்குறாரு. வேற எதுனா காட்டாம மழை வருது சீக்கிரமா முடிச்சுட்டு போன்ற சத்தா புரிதா சொல்லுது. மழை வருது சீக்கிரம் அவுட்டு போகடா வீட்டுல கூட்டு அடிக்க மாட்டேன். நீ மட்டும் வந்திருக்கிறியா வந்திருக்கிறாங்களா? எங்க அண்ணன் வந்திருக்கா. பொன்னால வாட்டம் இன்னாச்ச மண்டபா மடை கொண்டு வந்தவரை தொடர்நடங்க செய்தவா இந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியம் தவறாத சத்திய சீர மன்னர் காவலர்கள் தான் வாழ்த்த என்ன மரியாதை என்ன பக்தி பக்தினா அப்படிதான் இருக்கணும். பெரியவங்களை பார்த்தா மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ஒன்னா ரெண்டு மாலை கொண்டாந்து என் கழுத்து அருள்வாயம்மா அதெல்லாம் போட்டு எதுப்பா வந்த? தப்பா என்னதுங்க? உங்களுக்குதான் மாலை எடுத்தாங்க. சரி நீங்க கைத்துல போட்டுக்கினீங்க. வரவேல நாளை பெரியவங்களை பார்த்தேன். சரி யாருக்கு மாலை எடுத்தோம்னு கேட்டாங்க. எங்க ஐயாவுக்கு தான் மாலை எடுத்தோம். உங்க ஐயாவுக்கு இப்ப மாலை போடக்கூடாது. அவர் எப்போ தென்னங்கத்துல கலத்தி 4 பேர் தூக்கி போறாங்களோ அப்பத்தான் எக்காக்கா
ஏய் ஐயாவுக்கு கோபம் வந்தா பேச்சு வராது, மூச்சு தான் வரும். ஒரு சிலர் கோபம் வந்துட்டாக்கா அவங்க முடிய பிடிக்குவாங்க. வேற எதிராளி மயிர போட முடியாது. பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயம். அந்த பிரம்மா படைக்க தொழிலுடைத்த பிரம்மா அன்றையே நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஆனா புனிதமான பிறவி எது தெரியுமா? மனித பிறவி தான். மிருகங்கள் ஆடு மாடு இதுக்கெல்லாம் சாவு பொருள்னு தெரியாது. ஆனா மனுஷனுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு சாவு பொருள்னு தெரிஞ்சோ நம்ம வாழ்க்கை நடத்துறமே, அது எப்பேற்பட்ட புனிதமான எடுத்துக்காட்டு. நீங்க உண்மைதான். நான் சாவணும் இவ்வளவுதானே? அப்படி இல்லையா, ராணிப்பேட்டை தாண்டி லாலாப்பேட்டில இருந்து வரீங்க, சுமார் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து வரீங்க பஸ்ல வரும்போது எங்கன்னா மாட்டிக்கிட்டு சாவிடாது. என்ன நெருப்புன்னா வாய் சுடாது. சாவன்னா கண்டிப்பா சாவ முடியாது. யார் அடுத்தவங்களை பார்த்து கம்யூனிட்டி போய் இன்னும் உயிரோடு இருக்குதா, அது எப்ப சாவ போதுன்னு சொல்றான் பாரு, அவன் செத்து அப்புறம் செத்துருவானப்பா. அதான் பெரியவங்க ஆட்டு அனுபவிச்சு வாய் சொல்லி தலை சும்மா தலைக்கு சுமடா ராஜா. அங்க சுத்தி இங்க சுத்தி கதை ஏன் பேரு அந்த காலம் பெரியவங்க பல சுத்தி வரும், இப்ப தலை சுத்தி வருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, இல்லை நேரா வருது. அவன் கடமை பண்ணனா அவனே அனுபவிச்சுட்டு போய் சேர்ந்துடுறான்டா. அதனால என் பறவையை பார்க்க வேண்டிய நடப்போடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கு என் அப்பனை